சந்தையில் உள்நாட்டு வெள்ளை அரிசி பற்றாக்குறை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்நாட்டு வெள்ளை அரிசியின் விலை கிலோவுக்கு 2 ரிங்கிட் 60 காசு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த உணவுப் பொருளுக்கு சந்தையில் பெருமளவு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது சோதனையில் கண்டறியப்பட்டதாக பாசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாம் கரீம் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்தையில் மலிவு விலை கொண்ட உள்நாட்டு அரிசி இல்லாத நிலையில் இறக்குமதி செய்வது எதனை குறிக்கிறது? இந்த 2 ஆண்டுகளில் கோவிட்-19 தொற்று பரவல் இல்லை. அதேபோல் இந்த அரிசி விவகாரத்தை தீர்க்க முடியாதா? உணவு, குறிப்பாக அரிசி விவகாரத்தை அரசாங்கம் தீர்க்க முடியாது என்றால் பில்லியன் மதிப்பில் வரவு செலவு திட்டம் எதற்கு என்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 2025 வரவு செலவு திட்ட விவாதத்தில் அவர் கேள்வி எழுப்பினார். எனவே விவசாயம், உணவு உத்தரவாதத்துறை அமைச்சு அரிசி நெல் மேலாண்மை பிரிவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். தற்போது கடைகள் சந்தையில் விற்கப்படும் இறக்குமதி அரிசியை மக்கள் உள்நாட்டு அரிசி என நினைக்கின்றனர். அதற்கு பதிலளிக்க வேண்டும். விவசாயம், உணவு உத்தரவாதத்துறை அமைச்சு, அத்துறை அமைச்சர், துணை அமைச்சர் தயவு செய்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுங்கள். நாம் அரசாங்க தரப்பில் உள்ளோம். 2 மாதங்கள் அல்ல, 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. எனக்கு வெட்கமாக உள்ளது என்று அசான் கரீம் சாடியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.